கத்துக்குங்க. உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சி நிர்வாகி குஷ்பு, முதலமைச்சர் வீட்டில் பெண்களே இல்லையா என மனமுடைந்து திட்டி தீர்த்துள்ளார். பப்ளிசிட்டி தேவைப்படுது, விளம்பரம் தேவைப்படுது. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறீங்களே. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா? நீங்க தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் சொன்னீங்க. நேத்தும் என்ன பண்ணிருக்கீங்க? பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. பெண்கள் காப்பாத்துறதுக்கு வக்கில்ல, பெண்களுக்கு திட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? பெண்கள் முதல்ல காப்பாத்துங்க ஐயா. பெண்களை முதல்ல காப்பாத்துங்க. பெண்களை எப்படி பாதுகாக்கணும்னு முதல்ல கத்துக்குங்க. நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்கள நீங்களா? நீங்க முதல்ல கத்துக்குங்க. உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும், கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும். பொய்யான பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம், இதுதான் பொய்யான வாக்குறுதி. இதுவரைக்கும் இந்த 4 வருடத்துல என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க என்ன செலவாயிருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது. எல்லாமே நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல. எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள், தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.